வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோன்னா ஒரு ஏர் ட்ரா பண்ண போகிறோம். அதாவது காது ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பென்சில் கலர் பென்சிலு பால் ஆரஞ்ச், நெக்ஸ்ட்டு சைன்கின் கலர்ஸ் அப்படின்ற ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ப்ரௌன். இந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த டார்க் கலர்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், போதுமானது. இல்லை நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று இந்த ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு, அதாவது ஸ்கின் கலர் தான் நம்மகிட்ட இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக ஒரு இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப டார்க் வேண்டாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே கலரில் நம்ம அந்த அவுட்லைன், நம்ம காதுக்கு அவுட்லைன் வரைஞ்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த அவுட்லைனை அப்படியே அழகாக பொறுமையாக அது மேலே கொஞ்சம் ட்ரேஸ் எடுத்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு வாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஷேட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான இடத்துல மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ இந்த கலர்ஸை ஃபுல்லாகவே எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுமோ அந்த லைன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ட்ரா பண்ணி முடிங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இதை விட கொஞ்சம் டார்க் கலர்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டார்க் கலரை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைட் கலர்லேயே பார்த்தோம்னா எங்கே லைட்டிங் இருக்குது, எங்கே டார்க்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்சிலே நீங்கள் கரெக்டாக பிரிச்சுக்கிட்ட தான் உண்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே கலர்ஸு கொடுத்துடாதீங்க தயவுசெய்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், பென்சில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டார்க்காக அப்ளை பண்ணுங்கள். லைட்டிங் எங்கே இருக்குது, எங்கே டார்க்னஸ் இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி டார்க் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இல்லை கொடுக்கணும் அப்படின்னாக்க கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு இது கரெக்டாக அந்த காதோட ஷேப்பும் கலர்ஸும் உங்களுக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நான் பேக்ரவுண்ட் கொடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டார்க்னஸ், அதாவது டார்க் கலர், அதாவது சங்கின் கலர் சொல்லுவாங்களே, ஸோ அந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு எந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் டார்க் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் டார்க் பண்ணிவிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா, அது ஸ்கின் கலரு மறையக்கூடாது, அது ஒன்று. ஸோ அது மேலே லைட்டாக அப்படியே பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றுங்க, ரொம்ப டார்க் ஏற்றாமல் எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடத்த கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிற பிளேசஸில் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் டார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைட்டாக டார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றுங்க. லேயர் பை லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றிட்டு போக தான் நம்மளுக்கு அழகாக அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். அதாவது அவுட்புட் நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். இல்லை எடுத்த உடனே ரொம்ப டார்க்காக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம லைட்டிங் கொடுக்கறதுக்கு எந்த இடத்துல லைட்டிங் கொடுக்கணும், அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கஷ்டமாக போயிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டார்க்னஸ் கொடுங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்கின் கலர் அப்ளை பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு இந்த டார்க்னஸ், அதாவது சன்ஸ்கிரீன் கலர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த கலர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை விட டார்க் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் தான். இந்த ப்ரௌன் கலர் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணலாம். நான் டார்க் ப்ரௌன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் ப்ரௌனை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த டார்க் ப்ரௌன்லேயே லைட்டிங்கும் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அதாவது லைட்டாகவும் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லைட் ப்ரௌன் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். இந்த டார்க் ப்ரௌனை எந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும். தேவையான இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி முடிங்க. தேவையில்லாத இடத்துல அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் கரெக்டாக அந்த அவுட்லைன் மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது அப்படின்றாலும் நான் அவுட்லைனுக்கு ஃபஸ்ட்டு நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு இன்சைடில் அந்த ஏரோட இன்சைடில் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நல்லா ஃபுல் டார்க்காகவே இருக்குது, அந்த இடத்துல ஃபுல்லாக டார்க்காக பண்ணிக்கிறேன். ஒரு சில இடத்துல இந்த மாதிரி டார்க் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஸ்கின் கலரும் அப்ளை பண்ணலாம். ஸ்கின் கலர் பண்ணோம்னா கொஞ்சம் லைட் ஆகும், அவ்வளோதான். கொஞ்சம் கலர்ஸ் வேரியேஷன் ஆகும். மற்றபடி நம்ம டோட்டலாக நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் கிடைக்காது, அதாவது லைட்டிங் கிடைக்காது. மற்றபடி நல்லா அழகாக சூப்பராக நீங்கள் ட்ரா பண்ணி முடிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் இந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பிக்சரில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்ட்டு கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த 3 கலர்ஸ் இருக்கும். இதை விட தாண்டி வேறு ஏதாச்சும் கலர்ஸ், அதாவது டார்க் கிரே கலரு, இந்த மாதிரி சில கலர்ஸுங்களாம் இருக்கும். அதனால் அப்சர்வ் பண்ணுங்களேன் தெரியும். அந்த பிக்சரை பார்த்துட்டு அதுக்கான கலர்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணுங்கள். கலர் பென்சில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 கலர்ஸ்க்கு அபோவ் அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் செப்பரேட் கலர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாகவும் ட்ரா பண்ண முடியும், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதான் வைக்கிங்க. 12 கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா கலர்ஸ் அவ்வளோ இருக்காது இல்லையா. ஸோ அதை மட்டும் பார்த்து அழகாக ட்ரா பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், ஓகேவா? பாய், தேங்க்யூ.